இந்த ஊர்ல இவங்க தான் ட்ரம்ஸ் பிளேயரா. எங்கடா அந்த பேஸ் காணோம்? பேச காட்டு. ஏங்க பேசு. அவங்க ஒரு பேஸ். அத காட்டு பேஸ் இதான். இப்ப அடிச்சு காட்ட போறாங்க. அடிங்கடா பாக்கலாம். காட்டுறடா சொன்னேன். அங்க பச்சா. நான் பிடிக்க போறேடா. கையை அப்படி வச்சுக்கிறேன். பாருங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துடலாமா? வாங்க பாருங்க. நம்ம பேக் தான் இது. கட்டப்பை. சுஜன் என்னப்பா தூர் வாரீங்க? எங்கேயே பீச் தண்ணி வந்துடும் போல இருக்குதுப்பா. விளையாட சொன்னா என்னதுப்பா? ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தெரியுமா? எங்க போறோம்? பீச்சுக்கு போறோம். ரொம்ப நேரமாக இந்த பொங்கல் லீவில் வந்து எங்கேயுமே நாங்கள் போகல. சாமி கும்பிட்றது, பொங்கல் வைக்கிறதுன்னு ரொம்ப கொஞ்சம் பிஸி ஆகிட்டுமா. அதனால 2 குழந்தைங்களும் உங்களுக்காக தானே நாங்கள் சாமி கும்பிட்டோம், உங்களுக்காக தானே நாங்கள் கோலம் போட்டோம், உங்களுக்காக தானே நாங்கள் கலர் அடித்தோம், இதெல்லாம் பண்ணுறோம், எங்களுக்காக நீங்கள் எங்கே கூப்பிட்டு போகிறீங்க நான் கேட்ட உடனே எனக்கு டப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. அதனால வந்து நாங்கள் சரி குழந்தைங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்டதுக்கு ஒரு பேக் ஃபுல்லாக பொம்மையை போட்டு பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. அந்த பேக் பார்க்கவே கொடுமையாக இருக்குது. அந்த பேக்கை அதை தூக்கின்னு வந்துட்டாங்க. ஆமாம், அக்கா வந்து கார் வாங்கினாங்க. அவங்க வந்து ட்ரீட் தரட்டாங்க. சரி இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்க காரில் எல்லாரையும் அள்ளி போட்டுக்கின்னு அப்படியே நாங்கள் வந்து பீச்சு கிளம்பலான்னு வந்துட்டோம். வந்த வழியில் வந்து பசிக்குது. நம்மளுக்கு எங்கே வந்தாலும் பசி இருக்க ஆரம்பிச்சிடும். அதனால வந்து இந்த லஞ்ச் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பவனில் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். எல்லாரும் ஒன்றா இருக்கும். இப்போ என்ன சாப்பிட போகிறோன்னா அது இன்னும் முடிவு பண்ணல. ஒன்று சொல்லி அவர் வரும்போது இன்னொன்று சொல்லுவோம் நாங்கள். அவங்களுக்கே தெரியாது. ஸ்பான்சர்னு அவங்களுக்கே தெரியாது. சாப்பாடுக்கு நீங்கள் தான் பில்லு கொடுக்கணும். ரொம்ப நல்லவங்க கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு வந்தது கோபி ஃப்ரைட் ரைஸ். உங்களுக்கு வேணுமா? எல்லாரும் மீல்ஸ் சொன்னாங்க. நாங்கள் மட்டும்தான் அதை சொல்லியிருக்கோம். கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்ட்டு. ஆமாம், ஒரு வழியாக நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு காரில் ஏறி உட்காந்தது தான். எப்போ தூங்கணும் எப்போ வந்தோன்னே தெரியலங்க. அந்த அளவுக்கு நல்லா தூங்கிட்டோம். அங்கே பார்த்தீங்களா நம்ம ஆளுங்க மட்டும் தனியாக பேனரு கட்டப்பைன்னு தூக்கின்னு போயினுக்கிறாங்க. அதுதான் நம்ம ஆளுங்க. போயிட்டு ஒரு பேனரை போட்டு உட்காந்துட்டு நல்லா காற்று வாங்கிட்டு குழந்தைங்க நல்லா விளையாடிட்டு நம்மளும் அப்படியே அவங்க விளையாடுறத பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போகிறோம். போகலாமா? வாங்க. எனக்கு என்னென்ன இங்கே வந்தோடனே நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்களா, அதனால தான் அப்படியே பேசிட்டு நிறுத்திட்டு நம்ம அவங்கள பார்க்க போயிட்டோம். இப்போ வந்து இந்த மண்ணில் வந்து நான் நடக்கவே முடியாது. நான் ஒரு வீக்னஸான ஆள் போல் எங்கேயுமே என்னால் நடக்க முடியல. ஆனால் இந்த மண்ணில் பார்த்திங்கன்னா இந்த சிப்பிலாம் வந்து நிறைய இருக்குது. மெரினா பீச்லலாம் அந்த அளவுக்கு இருக்காது. 1-2 தான் நம்மளுக்கு கணக்கு தெரியும். இங்கே நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா பழவேற்காடு பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நாங்கள் இங்கே இருக்கோம் நீங்கள் வாங்கன்ட்டு. பட் வந்து நாங்கள் வந்ததை சொல்லலை. சொல்லிட்டு வரலாம் தாங்க பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த டிஃபன் கடையை நானும் எங்கள் மாமியார்கிட்ட வந்து நாளைக்கு லீவ் விட்டுருவோம், பொங்கல் வருதுன்னு சொன்னேன். பொங்கல்மா நிறைய கூட்டம் வரோம், நாங்கள் மாட்டு பொங்கல் விடலாமான்னு கேட்டேன். அவங்க வந்து மாட்டு பொங்கல்மா நாங்கள் காணும் பொங்கலுக்குலாம் யாரும் விட முடியாதுமான்ட்டாங்க. சரி ஒரு வழி இது வேலைக்காக லீவே கிடையாது நம்மளுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இட்லி கடை இன்றைக்கி முடிச்சுட்டு 10 மணிக்கு மேலே தாங்க நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம். அதுவும் நம்ம கேட்டதுனால கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. ஓகேவா? இப்போ வந்து அங்கே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள போய் நம்ம பார்த்துட்டு பேசிட்டு நம்ம ஆக்சுவலாக நான் போகிறதே ஒரு நம்பிக்கையோடு போவேன். ஏன் சொல்லுங்கள், எங்கே போனாலும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஆள் இருப்பாங்க. அதனால நம்மளுக்கு கொஞ்சம் தைரியமாகவே இருக்கும். ஸோ வந்து அப்படி தான் சுஜனலட்சு வந்து ஒரு பேக் ஃபுல்லாக பொம்மை எடுத்துன்னு வந்துருக்குறாங்க விளையாடுறதுக்கு. அதை விளையாடிட்டு தான் விளையாடணுன்றதுக்காகவே எடுத்துகிட்டு வந்தாங்க. அவ்வளோ திட்டேன் நான், வேணாமா நிறைய இருக்குன்னு சொன்னேன். அப்போ கூட கேட்கல. பாரு பார்த்தியா, இவருக்கு வீட்டாண்டெல்லாம் விளையாட பிடிக்காது, பீச்சுக்கு வந்து விளையாண்டா தான் பிடிக்கும் அவருக்கு. என்னப்பா? ஆமாம் தானே? சரி ஓகே. நம்ம வந்து சுஜன் என்னடா நான் போட்டா நீயே போடுறியா? பீச்சில் போயிடுச்சுன்னா அப்படியே போயிடும்பா, பொறுமையாக அடிப்பா. இவனோட அந்த கிரிக்கெட் திறமையெல்லாம் இதில் தான் காட்டுவான். தோனின்னு நினைப்பு மனசில். ஓகே வாங்க அப்படியே போய் பீச்சில் காலை நினச்சிட்டு நம்ம குறையெல்லாம் சொல்லிட்டு வந்துடலாம். பீச்சுக்கு போகிறோம், தனியாக போய் நானே போகிறோம்.
தண்ணி ரொம்ப க்ளீனாக இருக்குது. மற்ற பீச்லலாம் அந்த சைடு நல்லா இருக்காது, தண்ணி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே தண்ணி நல்லா இருக்குது, அந்த சைடு தான் நல்லா இல்லை. கரை தான் நல்லா இல்லை, தண்ணி கடலில் நல்லா தான் இருக்குது. செம்ம சிப்பி வருது நிறைய அதுலேருந்து. தப்புண்ணே, நான் கூட எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துருக்கலாம் போல், போய் குளிச்சிருக்கலாம். சும்மா நின்று இருக்கிறோம். ரன்னிங் ரேஸ் நிற்கிற மாதிரி வர்றோம். சங்கு கிடைச்சா நல்லா இருக்கும்ல. சங்கே கிடைக்குமா? நானும் நிறைய பீச்சுக்கு வரும்போதெல்லாம் பார்த்துனே இருப்பேன். சங்கு கிடைக்குமான்னு ஒன்றும் கிடைக்காது நம்மளுக்கு. அது கடல் நினைக்கும் போல, உனக்குலாம் சிப்பி கிடைக்கிறதே பெரிய விஷயம், நீ கடலுக்கு சங்கு கேட்குறேன்ட்டு. அலைகள் ஓய்வதில்லை, அதை பார்த்தா அந்த தான் ஞாபகம் வருது. கரெக்ட்ல பள்ளம் பண்ணி வச்சா அலைகள் தெரியுதா? ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. சிப்பி கூட கொஞ்சம் வித்தியாசமாக கிடைச்சாதான் நம்மளும் ஸ்பெஷலாக காட்டலாம். எல்லா சிப்பியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் பட் அந்த கரையாண்டு நிறைய வருது. போலீஸ் அப்படி போட்டோம் தெரியாம திரும்ப ஓடி போய் அள்ளின்னு வந்துடலாம். என்ன சொல்லு சொல்லு, என்ன சொல்லணும்? பீச்சில் விளையாடுனீங்களா? மண்ணெல்லாம் ஐயோ ஜாலியாக இருக்கா? ஆனால் எனக்கு பயமாக இருக்கே உள்ளே போகிறதுக்கு. அதான் இங்கேயே நிற்கிறேன். அங்கேயே ஆழுமா? அப்படியா? ஓ, அது ஆழலைனாலுமே எனக்கு பயமாக தான் இருக்கும். பாருங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாமா? வாங்க பாருங்க, நம்ம பேக் தான் இது, கட்டப்பை. சுஜன் என்னப்பா தூர் வாரீங்க? எங்கேயே பீச் தண்ணி வந்துடும் போல இருக்குதுப்பா. விளையாட சொன்னா என்னதுப்பா? வரும், ரொம்ப ஆழமா தோணா வரும். லட்சம் நீ என்ன லட்சம் பண்ற? அது டிவி இல்லை, மெனு கார்டு. அது வீட்டில் இருக்கிற பாதி பொம்மையை வந்து இந்த மாதிரி தான் குழந்தைங்க இருக்கும் போதெல்லாம் இந்த பஞ்சு மிட்டாய் பொம்மையெல்லாம் எடுத்துன்னு வந்து காட்டுவாங்க. முக்கால்வாசி பொம்மை இங்கே தான் இருக்குது. போது லட்சம் லட்சம் திருப்பி எடுத்து போகிறது கஷ்டமாக இருக்கும். லட்சம் இதை விளையாடுறதுக்கு வீட்லேயே விளையாடுக்கலாம். இங்கே எதுக்கு வந்தாங்கன்னே தெரில எனக்கு. ஏம்மா பார்க்கவே இல்லை. நண்டு பிடிக்க போறேன். கையை அப்படி வச்சுக்கிறேன். என்னதான் பீச்சுக்கு வருது ஒரு பக்கம் ஜாலியாக சந்தோஷமாக இருந்தால் கூட சில டைம் அந்த பீச்சை பார்த்துட்டே இருங்களேன், ஏதாவது ஒரு ஃபீலிங் நம்மளை வந்து தாக்கிட்டே இருக்கும். அது ஏன்னே தெரியாது. ஏதோ வந்து இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் தனியாக இருக்கோம், நம்ம கூட இருந்தவங்க எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்ற ஒரு மாதிரி ஒரு தனி ஃபீல் வரும். சில பேருக்கு வந்து அந்த தனிமை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. நான்லாம் அப்படி கிடையாதுங்க. கும்பலோடு இருந்தால் தான் நம்மளுக்குலாம் வந்து சந்தோஷம். அதை பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். நம்ம யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறோமோ அவங்க ஞாபகத்தை அந்த கடல் கொடுக்கும். இது நான் வந்து நிறைய டைம் உணர்ந்திருக்கேன். எப்படி சொல்கிறது, என்ன தான் தனித்தனியாக லவ்வர்ஸாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலுமே ஒரு ஃபேமிலியோட, ஒரு ஹஸ்பண்டோட, ஒரு குழந்தைங்களோட வந்து இந்த பீச்சை பார்க்குறது ஒரு தனி சந்தோஷம் தான். அதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். ரொம்பவே வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு. ஏன்னா தனியாக வந்து பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க கொஞ்சம் நேரம் அவ்வளோதாங்க. ஆனால் அதே குடும்பத்தோடு வந்து அக்கையா அம்மையா கத்திக்கினேன், குழந்தைங்கள கூப்பிட்டுக்கினேன், இங்கே போகாத அங்கே போகாத, மண்ணில் விளையாடாத, தண்ணியில் நனையாதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கினே இருப்பாங்க. ஃபோட்டோ எடுக்கிறது, அங்கே போடுறது, எங்கே வர்றது, ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோ எடுக்க, இந்த மாதிரி வெளியே வர்றது மூலமாக தான் நம்ம குடும்பத்தோடு வந்துருக்கோன்ற அந்த ஒற்றுமை நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தான் வந்து எனக்கு இருந்திருக்கு. இப்போது இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடாது. நாங்கள் வந்து இப்போ தான் வந்திருக்கோம், எப்போ போவோன்னு தெரியல. இந்த ஊரில் இவங்க தான் ட்ரம்ஸ் பிளேயரா? எங்கடா அந்த பேஸ் காண? பேச காட்டு ஏ பேசு அவங்க ஊர் பேஸ், அதை காட்டு. பேஸ் இதான் இப்போ அடிச்சு காட்டு போகிறாங்க. அடிக்கடா பார்க்கலாம், காட்டுறதா சொன்னேன். இதான் பேஸ். இரு அடிச்சு போட்டுருவோம்.